கைஸ் இந்த வீலாகில் நம்ம எந்த ஊரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் அண்ட் திருச்சி ஸ்ரீரங்கம் டெம்பிள் தாங்க இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்கேன்ற விஷயத்த நம்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரோட் வியூ எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருந்து சமயபுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும். ஸோ அந்த வியூ தான் இப்போ நீங்கள் கரண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராகவே ரோடு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் அந்த க்ரீனரிலாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் நான் போன நேரம் வந்து பார்த்திங்கன்னா சண்டே டைம், அதனால் கொஞ்சம் க்ரௌடு அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வெயில் வேறு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போதான்றதுக்காக வெயில் வந்து அதிகமாகவே உள்ளே இருக்குதாங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் போகும்போது கொஞ்சம் சேஃபாக தண்ணி வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டே போங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எடுத்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா உள்ள நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட போகும்போது இந்த வியூ இருந்துச்சு. இங்கே வந்து கோபுரத்தை பார்த்து கவர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய்ட்டோம். இங்கே வாய்ஸ் ஓவர் பண்ணலாம் தாங்க நான் ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் இந்த க்ரௌடில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் பேச முடியாது. அதனால் நான் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வாய்ஸ் ஓவராக மேக்கப் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக. பட் நம்ம டேரெக்டாகவே பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குமான்னு தெரில. பட் உள்ளே போக போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் வந்து அதிகமாகிடுச்சு. இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசனாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே மட்டும் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடமும் ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அங்கேயும் கூட்டம் அதிகமாகவே இருந்துடும். ஸோ சாமி பார்த்துட்டு பேக் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்குன்னு தனியாக இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆப்போசிட் இடம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி பில்டிங்கே இருக்குது. அந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே க்ரௌடாகவே இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளியலறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி போர்ஷன் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடம் வந்து ஃபெசிலிட்டி அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சண்டேன்றதால கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. ரஷ்ஷும் அதிகமாக இருந்துச்சு. சாமி பார்க்கவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு அதிகமாகவே ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீ தரிசனம் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகவே டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 100 ரூபாய் தரிசனத்துக்கு தான் போயிருந்தோம். அதனால் அதுலேயே எங்களுக்கு 3/4 மணி நேரத்துக்கு அதிகமாகவே ஆகிடுச்சு டைமு அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. இந்த ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறோம், இப்போ அது கிடையாது. ஸோ அடுத்தது இந்த கோயிலை முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ரீரங்கம் கிளம்பிட்டோங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கிட்ட டைம் இருக்கும். வெயில் கொஞ்சம் ஹெவியாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த வெயிலும் பார்க்காம நம்ம வந்து சரணு கிளம்பிட்டோம். இந்த வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்றதால நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்த்துட்டு போகிறதால இதையும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட ஸ்ரீரங்கம் கோயில்கிட்டே நாங்கள் வந்துட்டோங்க. இதில் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தை கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்பவே ஹைட்டாக பிரம்மாண்டமாகவே இருந்துச்சு சொல்லலாம். ஸோ அந்த கோயிலோட வாசல் என்ட்ரன்ஸ் ஆகட்டும். பட் அதில் இருந்து ஒரு 3 கோபுரம் தாண்டி போனால் தான் நம்ம வந்து கோயிலே பார்க்க முடியும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கோயில் இருந்துச்சு. கோயிலோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 156 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட மொத்த நிலப்பரப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மட்டும் இல்லாமல் ரொம்பவே பெரிய கோயில் அப்படின்னு சொன்னாங்க. சாமி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் உள்ளே இருக்குங்க. அதாவது ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டைம் ஸ்லாட் வச்சுருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து 7:15 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட் அப்படின்னும், செகண்டு 9:30 மணி காலையில் இருந்து மதியம் 12 வரைக்கும் செகண்ட் ஸ்லாட் அப்படின்னும், தேர்ட் பார்த்திங்கன்னா 2:30 மணியில் இருந்து 5:30 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்லாட்டை சாமி பார்க்க முடியும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சாமி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்லாட்டை வந்து பார்த்திங்கன்னா சாமி பார்க்கறதுக்கு சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு நட சாத்திடுவாங்க. மறுபடியும் 4 மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து பார்க்க முடியும், தரிசனம் மூலவர் சந்திக்க முடியும், இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பட் இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமியை பார்க்கறதுக்கு சூப்பராகவே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த விஷயம் சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஸ்ரீரங்கம் போகிறவங்களுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.